போன் பேசிட்டு இருந்த ஒரு இளம் பெண் எதர்ச்சியா எடுத்து சாப்பிட்ட ஒரு பூ அவங்களுடைய உயிருக்கே யமனா மாறினது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு. வெளிநாடு கனவுகளோட வீட்டை விட்டு புறப்பட்ட பெண்ணுக்கு எதிர்பாராத விதமாக நடந்த சோகம். 24 வயதாக கூடிய இளம் பெண்ணுடைய உயிரை பறிச்சது ஒரு பூவா? கேரளாவில் இருக்கக்கூடிய ஹாரிபாட் பகுதியை சேர்ந்தவங்க தான் இளம் பெண்ணான சூர்யா சுரேந்திரன். இவங்களுக்கு 24 வயசாகுது. இவங்க செவிலியரா பணியில சேர்றதுக்காக பிரிட்டன் நாட்டுக்கு செல்றதுக்காக புறப்பட்டு இருந்தாங்க. அப்போ விமான நிலையம் போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போகும்போது சூர்யா போன்ல பேசிட்டு இருக்கும் போது தெரியாம அங்க இருந்த ஒரு அரளி பூவை எடுத்து சாப்பிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க பாதி வழியில போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சூர்யாவை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறமா சூர்யா வீடு திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உடல் மறுபடியும் மோசமடைஞ்சதால பருமலையில இருக்கிற தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. ஆனா அங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்த சூர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு குடும்பத்தையே தலைகீழா மாத்துற அளவுக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து பிரேத பரிசோதனையில முதற்கட்ட அறிக்கையின்படி அவங்களுடைய குடல்ல இலை மற்றும் பூவுடைய பாகங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இதை உறுதி செய்யறதுக்காக உள்ளுறுப்பு அறிக்கைக்காக அதிகாரிகள் காத்திருக்கிறதாகவும் இறப்புக்கான சரியான காரணத்தை அறியறதுக்கு விரிவான பிரேத பரிசோதனைக்கு மேற்கொள்ள போறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உள்ளுறுப்புகளுடைய பரிசோதனையை தொடர்ந்து அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் சூர்யா அப்படின்ற இளம் பெண் எதனால உயிரிழந்தாங்க அப்படின்னு தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து சூர்யாவுடைய இறப்புக்கான முழு காரணத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள அங்க இருக்கிற மருத்துவ குழு ஆய்வுகளை மேற்கொண்டு வரதாகவும் சொல்லப்படுது. இந்த செய்தியை கேரள மாநிலம் முழுக்க பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.